சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். ஆர்பி உதயகுமார் ஒண்ணு சொல்றாருங்களே, விஜய் அவர்கள் ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாணம் அது மாதிரி தமிழ்நாட்டில் அவர் இருக்கணும் அப்படின்றாரு. கரெக்ட் தான். ஆனா பவன் கல்யாண் 7% வாக்கு நிரூபிச்சவர். விஜய்க்கு வாக்கு என்ன? வாக்கு நிரூபிக்கணும்னா 234 கேண்டிடேட் போடணும், இல்ல ஒரு 200 கேண்டிடேட்டா போடணும். அதுக்கு அவன்கிட்ட கேண்டிடேட் இருக்கானா? பாண்டே ஒரு கேண்டிடேட், சவுக்கு சங்கர் ஒரு கேண்டிடேட் 2, வேற பிரியன் ஒரு கேண்டிடேட் 3, வேற ஒரு 20 கேண்டிடேட். எப்பா ஒரு 30-35 கேண்டிடேட் மேல உண்ட ஆளே இல்லையே. கேண்டிடேட் இல்லாம நீ எப்படி பவன் கல்யாண் மாதிரி பவனத்தை நிறுத்திக்குவ? அதிமுக நம்புதுங்களே சார். அதுதான் அதிமுக ஆலை இல்லாதவனுக்கு இழுப்பு பூ சக்கரங்கிற மாதிரி கூட்டணி பலம் இல்லாதவனுக்கு பலமே நிரூபிக்காத ஒருத்தரை கூட்டுறாங்க. இன்னைக்கு அண்ணன் செம்மலை அண்ணன் தெளிவா பேசிட்டாரு. எங்கிட்ட இருக்க நண்பர்கள் தான் மெயினுங்கிறத பேசிட்டாரு. இன்னொன்னு எடுங்க, எடப்பாடி ஐயா எடப்பாடி பாஜக மைனஸ்ன்னு சொன்னாரா இல்லையா? 18% கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு மைனஸ்ன்னு சொன்னாரா இல்லையா? செங்கோட்டையன், சிவி சண்முகம், ஜெயக்குமார் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ்ன்னு சொன்னாங்களா இல்லையா? தெளிவா சொன்னாங்கல்ல. 21 தோக்குது காரணம் பாஜகன்னு சொன்னாங்களா இல்லையா? மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லா அணின்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? உண்மைதானே? அவங்க ஏன் சட்டமன்ற தேர்தலில் போய் கேட்கிறாப்புல? ஸ்லிப்பர் ஷாட் மாதிரி சீமானதுக்கு அடிக்கிறாரு. இது எடப்பாடிய தூக்கி பிடிக்கூடிய அத்தனை மனுக்கும் நெத்தி அடி. ஏன்பா இதுக்கு பதில் சொல்லு பாண்டே. பாண்டே தம்பி சாணக்கியா பாண்டே பதில் சொல்லுப்பா. சும்மா கில்லிங் சைலன்ஸ் பண்ணிக்கிட்டோ மறைச்சிக்கிட்டோ தமிழக மக்களை பீகாரி பாண்டே ஏமாத்திட்டு போக முடியாது. சொல்லுங்க, சொன்னீங்களா இல்லையா? பின்ன எதுக்கு பாஜக வந்தீங்க? பின்ன எதுக்கு சார் வந்தீங்க? நீங்க சொன்னது தானே சார் கேட்கிறேன். அப்போ 2024 மேல தமிழர் நலனுக்கு ஆதரவா பாஜக வந்துச்சா? தமிழர் நலனுக்கு பாஜகவும் காங்கிரஸும் உகந்ததில்லைன்னு தானே சொன்னீங்க. சீமானா அதான் சொன்னாரு. இது வந்துட்டா இப்போ? அப்ப நீங்க என்ன பயந்தீங்க? பாண்டே போன்ற அறிவு நாணயம் மற்றவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், தம்பி வெல்விஷர் தான், அது வேற விஷயம். அறிவு நாணயத்தோட பேசணுங்கிறது தான் இங்க முக்கியம். நடந்த விஷயத்தை மறைச்சிட்டு மோசடித்தனம் பண்ணக்கூடாது. நாளைக்கு நடக்கிறதுக்குள்ள என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, அதுவும் உரிமை. நடந்ததுல மறைச்சு பேச முடியாது. அது அறிவு நாணயமற்ற செயல். இன்னும் கொலோக்கியலா சென்னை பாசல் சொன்னா முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம். கடுமையா தான் அடிக்கிறேன். இப்போ நீங்க ஏன் பாஜக வந்தீங்க? அண்ணாமலை 18% ஓட்டு உள்ள ஒரு அணியை நிறுவிட்டாரு. அது கோலாகல சீனிவாஸ், ரங்கராஜ் பாண்டே இவங்கெல்லாம் ரெட்டலைக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்போ அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அண்ணாமலை நிறுவிட்டார். இவர் மோடி சப்போர்ட்டோட, பிஎம்ஓ சப்போர்ட்டோட சீமான சிஎம்னு சொல்லிட்டாருன்னா 18-26 எடப்பாடிட்டு இருக்கிறது 20. வன்னியர் கட்சி வெள்ளாள கவுண்டர் கட்சி, வெள்ளாள கவுண்டர் பெல்ட்டிலே மாட்டிக்கிடும். வன்னியர் பெல்ட்ல மட்டும்தான் இவர் 1/3 ஏரியாவில் மட்டும்தான் 2வது இடம் ஸ்டாலினுக்கு வருவார். மற்ற 2/3 ஏரியாவில் செகண்ட் பிளேஸ் ஆல்மோஸ்ட் அண்ணாமலை சீமான் பாஜக அணி போயிடும். இதுக்கு பயந்து தானே பாஜக கூட வந்தாரு. இதை அறிவு நாணயம் இருந்துன்னா உண்மையா இல்லையான்னு சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்லட்டு, அல்லது ரங்கராஜ் பாண்டே சாணக்கியா அவர் சொல்லட்டு, தம்பிமார் தான் மறுக்கல்ல, வெல்விஷர் தான் மறுக்கல்ல, உண்மையும் நியாயமா இதை பேசட்டா. சோ இந்த இடத்துக்குள்ள பாஜக முக்கியம், பாஜக முக்கியம், பாஜக முக்கியம். அந்த இடத்துக்குள்ளதான் எடப்பாடி சட்டமன்ற தேர்தலே பாஜகக்குள்ள வராரு. அப்ப பல நிரூபிக்காத விஜய்க்கு எப்படி பாஜகவோட அதிக சீட்டு கொடுக்க முடியும்? கொடுப்பாரு. பாஜகவோட விஜய் கம்மி சீட்டு தான் கொடுக்கணுமா? பாஜக எடப்பாடிய எதிர்த்து ஒரு அணி அமைச்சு எடப்பாடிய 2/3 ஏரியாவில் 3வது தள்ளக்கூடிய சக்தி இருக்கு. விஜய்க்கு என்ன இருக்கு? விக்கிரவாண்டியிலே கண்டெஸ்ட் பண்ண முடியாம மோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சே. 20% ஓட்டு இருக்குன்னு ஜானாரிசாமி சொன்னாரு. ஜானாரிசாமி 20% ஓட்டு இருக்குன்னாரு. எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணியை தான் மெகா கூட்டணின்னு நினைக்கிறாரு போலயே. அது இப்ப நினைப்பாருப்பா. அவர் கூட்டணின்னு சொன்ன பிறகு தம்பி ரவீந்திரசாமி சொன்னதை கேட்டியா? சிவாஜி ஜானகிக்கு ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல, உனக்கு அதிக சீட்டு தந்தா எனக்கே பலகீனம்,
பலம் நிரூபிக்காதவனுக்கு சீட்டு கொடுத்த எடப்பாடிக்கு லீடர்ஷிப் பலகீனம் பாப்புல, எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்றாருன்னு சொல்லுவாப்புல. அதுவே நமக்கு கஷ்டமாயிடும். அதனால ஒரு 20 சீட்டுக்குள்ள நிறுத்துன்னு தான் சொல்லுவாரே தவிர அதை தாண்டி சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்ப ஜெயலலிதாவே விஜயகாந்துக்கு 15 சீட்டு தான் கொடுப்பாங்க, வைகோவுக்கு 35 சீட்டு கொடுத்தான்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு விஜயகாந்த் முடியாதுன்னு 80 சீட்டு கேட்டாரு, முடியாதுன்னு 8.2% வாக்கெடுத்து அதற்கு பிறகு 10 எடுத்த பிறகு 41 சீட்டு கொடுத்தாங்க. பவன் கல்யாண் 2014 பிரச்சாரம் தான் பண்ணாரு, 19 7% வாக்கெடுத்தாரு. வாக்கெடுத்த பிறகு நாயுடு சீட்டு கொடுத்து அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஸோ பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனம். படுத்தே விட்டான் ஐயா. ஒரு பலம் நிரூபிக்காத கட்சி கிட்ட போய் விடுறாருன்னா அது அவர் விழுந்துட்டாருன்னு அர்த்தம், அவர் அடிபட்டு போனாருன்னு அர்த்தம். அவருக்கு அது பலகீனம். சீமான் அதை நொறுக்கி தள்ளிடுவாரு சீமான். இப்ப பாருங்க, பல நிரூபிக்காத கூட்டம் காட்டின ஏசி சண்முகத்துக்கு கலைஞர் ஒரு 5-6 சீட்டு கொடுத்தாரு அடையாள அரசியலுக்கு. முதலியார், பிள்ளை, உடையார் அந்த ஓட்டுக்காக. முதலியார் பிள்ளை தான் மெயின், முதலியார் தான் மெயின், வெள்ளாள முதலியார் தான் மெயின். தென் செங்குந்தர், உடையார், பிள்ளை, அது எல்லாமே நயினார், அதெல்லாம் வச்சு அனைத்து முதலியார் வெள்ளாளர் தான் பண்ணினார் நண்பர். அடுத்து கண்ணப்பன் யாதவர்களை தமிழ்நாடு ஃபுல்லா பெரிய கூட்டம், தமிழ்நாடு ஃபுல்லாவில் யாதவர்களை கூட்டி காட்டினார். 5-6 சீட்டை கலைஞர் கொடுத்தாரு. 2 பேரும் பலம் நிரூபிக்காம கூட்டம் காட்டினவங்க. பலம் நிரூபிக்காம கூட்டம் காட்டின இவங்களுக்கு முதலியாருன்னு 5-6, யாதவர்னு 5-6 கொடுத்த மாதிரி எடப்பாடி ஒரு அடையாள அரசியலுக்காக 20 சீட்டு தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேல கொடுத்தா எடப்பாடிக்கு பலகீனம். 30 சீட்டு சீமான் கொடுத்தாலே உங்களுக்கு அது லீடர்ஷிப்புக்கு மைனஸ்ன்னு ரிஷி சொன்னாப்புல. ரிஷியும் பிராமணர் தான், விவரமான பிராமணர். பாண்டே விவரம் இல்லாத பிராமணர், விஷி விவரமான பிராமணர். பாண்டே விவரம் குறைஞ்ச பிராமணர், விஷி இந்த விஷயத்துல விவரமான பிராமணர். சோ அதுதான் உண்மை, என் கருத்து அதுதான். இப்ப கூட்டணியா வரும். இப்ப விஜய்க்கு தனிப்பட்ட முறையில செல்வாக்குள்ள பலம் நிரூபிக்காதவர் ஓகே, விஜய் உள்ள வர்றதுனால அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலம் இல்லையா? விஜய் உள்ள வர்றதுனால என்ன பலம்னா, ஒரு வேளையில விஜய் தனிச்சு போட்டிட்டாருன்னா அது எஃபெக்டிவா பண்ணாரோ, சுமாரா பண்றாரோ, கமலாசன் மாதிரி சொதப்பலா 2024 பண்ணாரோ, எடுக்கிற ஓட்டு விஜய் அந்த மாதிரி எஃபெக்டிவா பண்றாரோ, கமலாசன் மாதிரி அறகுறையா பண்ணாரோ, தினகரன் மாதிரி அறகுறையா பண்ணாரோ, எடுக்கிற ஓட்டு எடப்பாடியும் ரெட்டையிலையும் தான் பாதிக்கும். அவர் கூட்டணிக்கு வந்துட்டா அந்த பாதிப்பு இல்லை. பலம் தானே அப்படி பார்த்தாலும்? கண்டிப்பா பலம் தான். எடப்பாடிக்கு கூடுதல் பலம் தான், பெரிய பலம் வராது, ஒரு சிறிய அளவுல பலம் தான். இல்ல இப்ப 3 பேர் இருக்காங்க, பாஜக, அதிமுக, விஜய். திமுகவை வீழ்த்துறதுக்கோ அல்லது கடுமையான போட்டி கொடுக்கறதுக்கு பத்தாது, முடியாது. எடப்பாடி தலைமையை விட ஸ்டாலின் தலைமை 10% மேல அதிக வாக்கெடுக்கும். ரங்கராஜ் பாண்டே, சவுக்கு சங்கர், இந்தியா டுடே மணி, பிரியன், தென் எக்ஸெட்ரா 2021 சொன்னேன் 48% வாக்கு திமுக அணி எடுக்கும்னு சொன்னேன். புதிய தலைமுறை டிவியில கார்த்திகேயன்கிட்ட சொன்னேன், 19 விட மக்களவை தேர்தலில் திமுக அணிக்கும் 2வது வர்றவங்களுக்குள்ள வித்தியாசம் அதிகம் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இருந்தது. அப்ப கார்த்திகேயன் உடனே கேட்டாரு, அப்படின்னா ஃபைட்டே இல்லையே சார்னாப்ல. ஆமா கார்த்திகேயன் ஃபைட்டே இல்லைன்னு சொன்னேன். பட் வெளியே சொன்னேன் ஃபைட்டே இல்லைன்னா நமக்கு டிவி டிபேட்டு அதெல்லாம் கொஞ்சம் பீப்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாகும்னு எனக்கு புரியுது. பட்டு நான் ஃபைட்டே இல்லைன்னு மனசுல பட்டதை அப்படியே சொல்லிட்டேங்கிறதையும் அவர்கிட்ட விவாதம் முடிஞ்ச முறை சொல்லிட்டு தான் போனேன். இப்பவும் சொல்றேன், 10% ஓட்டுக்கு மேல ஸ்டாலின் தலைமையிலான அணி எடப்பாடி தலைமையிலான அணியை விட அதிக வாக்கெடுக்கும். இதுதான் இன்னைக்கு யதார்த்தம். டிடி விஜயநகரன் சொல்றாரு, எடப்பாடியை வீழ்த்தும் அணியில் அமமுக இடம்பெறும். என்ன ஸ்ட்ராட்டஜில இருக்கிறாரு அவர்? திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிறத டிடிவி, பிரேமலதா அம்மையார், ஓபிஎஸ் 3 பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. டாக்டர் ஐயாவுக்கும் தெரியுது அது. ஆனா டாக்டர் ஐயா மேட்டர்ல இது திருமாவளவன் சிக்கல் இருக்கு. மற்ற 3 பேரும் டிஎம்கே ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாங்க. 45% ஓட்டுக்கு ஸ்டாலின் குறைய மாட்டாருங்க. அது அவருக்கு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு. நான் மோடி கிட்ட சொல்லிட்டேன், நட்டாட்ட சொல்லிட்டேன், சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டேன், அமித்ஷாட்டையும் சொல்லிட்டாங்க இந்த விஷயம். 2021 இதே மாதிரி தான் சொன்னேன். 48% ஓட்டு வருவாங்க, 35 சீட்டு ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். 47 வந்தாங்க, 39 ஜெயித்துட்டாங்க. இப்போ ஸ்டாலின் தலைமையில 45% ஓட்டுக்கு மேல வருங்கிறத சொல்லிட்டேன். காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை 2 ஜாதி ஆதிக்கத்தை பண்ணக்கூடிய, முக்குலத்தூரின் கடும் எதிர்ப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய எடப்பாடியால தோக்கடிக்க முடியாதுங்கிற கருத்தை நான் தெளிவாட்டே சொல்லிட்டேன். என்றாலும் 20% ஓட்டு உள்ள வர்றது 29க்கு லாபம் தான். கொஞ்சம் கூட தென்பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிற அந்த கோபம் குறையிலையா?
கோபம் குறையலைங்கிறதோட ஆதரவு இல்லை. கோபம் இருந்தாலாவது ஒரு இடத்துல ஆதரவு இருக்கும். அந்த ஏடிஎம்கே ஆதரவு, ஏடிஎம்கே ஆதரவு தான் விளவங்கோட்டிலே ஒரு 15% ஓட்டு உள்ள இடத்துல ரொம்ப கீழே போயிட்டேன், 4வது போயிட்டேன். ராமநாதபுரத்தில் 9% போயிட்டேன், தேனியில 13% போயிட்டேன், மதுரையில ப்ரொஃபசர் சீனிவாசன் அவரை நான் மதிக்கிறேன், அவரு ஒரு ஐடியாலஜி உள்ள ஆளு தான், தள்ளிட்டார 3வது ரெட்டலையே. அப்போ உங்களுக்கு எங்க நின்று சிவகங்கை ஓபிஎஸ் டிடிவிக்கு கூட இல்லையா? ஓபிஎஸ் டிடிவிக்கு அது கம்யூனலா போயிட்டு தம்பி. ஓகே, ஓபிஎஸ் டிடிவிக்கு செல்வாக்குங்கிறது ஒரு கொஞ்சம் கம்யூனலா போயிட்டு இல்ல. ஓபிஎஸ்க்கு எல்லா ஜாதிகிட்டையும் சிம்பதி இருந்தாலும் கூட அவரை நீக்கினது வந்து பறையற செங்குந்தர் கூட வட தமிழகத்துல எதிர்ப்புனாலும் கூட அது ஓட்டா உருவாகும் போது முக்குலத்தோர்ட்ட மட்டும்தானே ஓட்டா உருவாகுது, மற்றவங்கள்ட்ட அது ஒரு சிம்பதியா தானே இருக்குது. அது நம்ம உருவான ஓட்டை தானே நம்ம மதிக்க முடியும். 13% ஓபிஎஸ் அடிச்சுட்டாரு, ஆனா அவர் எடுத்தது குறைவு தானே. அதே மாதிரி தினகரனும் வந்து தேனியில இவரை டெபாசிட் இழக்க வச்சுட்டாப்புல. அப்ப இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 18% என்டிஏ வாக்குகள் அதுதான் எடப்பாடி தலைமைக்கு வந்து தெக்க வரணும். அது ஈரோடு கிழக்குல நிற்காததிலே விழுந்து போச்சு. என்டிஏக்கு ஓட்டு போட்ட முக்குலத்தோர்கள் எடப்பாடிக்கு ஓட்டு போட விடாம தடுக்கிற வேலையை தான் சீமான் பண்ணிட்டாரு. எடப்பாடி வந்து சசிகலாவை வீழ்த்தினவர், டிடிவியை வீழ்த்தினவர், அநியாயமா ஓபிஎஸ் வீழ்த்தினவருங்கிறத அந்த தேவர் பிறந்தநாள் கூட்டத்தில் பேசி தெளிவா வந்து எடப்பாடிய முக்குலத்தோர் மத்தியில் சீமான் காலி பண்ணிட்டாரு. முக்குலத்தோரனை கருத்துருவாக்கத்திலையும் ஒரு பலமான ஜாதி, பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஜாதிகளையும் எதிர்த்து திரட்டி அரசியல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவங்க. இதை தாண்டி 10.5 இன்னொரு மைனஸ் எடப்பாடிக்கு. ஸோ டெல்டா டு அப்பர் சவுத் வந்து எடப்பாடிக்கு என்ன சீட்டு வரும்? எடப்பாடியை முன்னிறுத்தி ஸ்டாலின் எப்படி எதிர்கொள்ள முடியும்? முடியவே முடியாது. ஒருவேளை ஓபிஎஸ்ஓ டிடிவியோ எடப்பாடி கூட இருந்திருந்தா அது கொஞ்சம் பலமா இருந்திருக்கு. அந்த பேச்சுக்கே இடம் இல்லப்பா. அந்த ஒரு அறிக்கை விட்டு பாக்கியம்னு சொல்லியே பார்க்கலன்னு சொன்னா அது வேற இன்னொரு அரசியல் இருக்குப்பா. அது தீய கொளுத்துனது நாங்க தான், அணைக்க முடியல எங்களாலேயே. தீய கொளுத்துனது நாங்க தான், அணைக்க முடியல எங்களால. விடுங்க, அது வேண்டாம். அது ரொம்ப எலாபரேட்டா பேசுறாங்க. யாருக்கு இதுக்கு ரத்தத்துல எல்லாம் சைன் பண்ணி அனுப்புறாரு யாரு? எடப்பாடி பழனிசாமி அவருடைய இதுக்கு ரத்தத்துல உறுதிமொழி போடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்குலத்தோர்ல எதிர்ப்பு இருக்கு. அதை மறைக்கிறதுக்கு அவங்க இது பண்றாங்க. முக்குலத்தோர் ஓட்டு எம்ஜிஆருக்கு வந்ததே அரசியல் ரீதியாக தான் வந்தது. சினிமாவை பார்த்து முக்குலத்தோர் ஓட்டு போடான்னு சொல்றவன் எல்லாம் இவனு சொன்னாலும் அதை நான் ஆதாரமற்ற செயல், உண்மை நிலைமை அது இல்லை. நீங்க பாருங்க, கமலஹாசன் டி நகர் மயிலாப்பூர்ல பயணி செய்து வாக்கெடுத்தாரு. எடுத்து பாருங்க, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மேலூர், முதுகுளத்தூர் 1% ஓட்டுங்க அந்த செக்மெண்ட்டுக்குள்ள கமலஹாசனுக்கு. அந்த 1% முக்குலத்தோர் போட்டிருக்க மாட்டான். 1% ஒரு 2000 ஓட்டு வந்திருக்கும். அந்த 2000 ஓட்டு முக்குலத்தோர் போட்டிருக்க மாட்டான். மற்ற சௌராஷ்டிரா, சாலியர், இந்த மாதிரி சமூக சகோதரர்கள் தான் அந்த 2000 ஓட்டுக்குள்ள போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ முக்குலத்தோர் வந்து இந்த பகுதியிலெல்லாம் தினகரனை மேலே வரணும்னு தான் போட்டாங்க. அப்போ அவங்க பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, கௌரவமான கம்யூனிட்டி. சுதந்திர போராட்ட காலத்திலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் பின்னாடி திரண்ட சமூகம் தான். பட் தேவருக்கு மற்றவங்களும் போட்டாங்க. அவர் காங்கிரஸில் மந்திரியாக வர வேண்டியவர், அது வரலங்கிற ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு எல்லா ஜாதிக்கும் சிம்பதி இருந்து எம்டி ராமசாமி எல்லாம், தேவாங்கர் செட்டியார், இது தோப்புடைப்பட்டி பெருமாள் குடும்பம்லாம் ரிசர்வ் தொழில தான். அந்த இரட்டை உறுப்பினர் அவர் குடும்பம் தேவேந்திர குல வேளாளர். அது நம்ம சொல்ல வரல. நாடார்களே பேரையூரில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மேலோட பட்டதில் முத்துராமலிங்கன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்ம அந்த இடத்துக்குள்ள என்ன சொல்றோம்னா, முக்குலத்தோர் முக்கிய தேவர் பின்னாடி திரண்டாங்க, முத்துராம தேவர் பின்னாடி திரண்டாங்கன்னா, எஸ்டிஎஸ் பின்னாடி திரண்டாங்கன்னா, டிடிவி பின்னாடி திரண்டாங்கன்னா, அவங்க திரளக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஜாதி, பொலிட்டிக்கல் அதிகாரம்னா என்னன்னு புரிஞ்ச ஜாதிங்கிற போது அவங்க எடப்பாடி தங்கள் எதிரின்னு அவங்க தெளிவாகவே நினைக்கிறாங்க. நீங்க என்ன முத்துராமலிங்க தேவர் பேர்ல ஏர்போர்ட்டு, முத்துராமலிங்க தேவர் பாரதரத்னான்னு சொன்னா கூட அதுலேயும் சீமான் வந்து அந்த இடத்துக்குள்ள பாரதியாருக்கும் கேட்கிறாரு, வஉசிக்கும் கேட்கிறாரு, முத்துராமலிங்க தேவருக்கு அதை மறுக்கல அவர் கேட்கிறாரு. நம்மளும் நயினார் நாகேந்திரன், ஐயா தாளிங்க நாடாருக்கும் நீங்க பண்ணணும். இந்துக்களின் தந்தையாட்டு இந்துக்களுக்கு ஒரு காவலரா நின்னவர் ஐயா தாளிங்க நாடார். அதை இந்துத்துவ சக்திகளை மதிக்கணும், தமிழக பாஜக மதிக்கணுங்கிற வேண்டுகோளை மார்ஷல் மூலமாட்டே நயினார் நாகேந்திரனுக்கு வைக்கிறேன். நீங்க ஐயா
தேவருக்கு கேட்கும்போது எங்க ஐயா தெய்வ திருமகன் சான்றோர்கள் சத்திரியர் பயமறியா பச்சை தமிழர் இந்துக்களின் காவலர் இந்துக்களின் தந்தைங்கிற ஐயா தாளிங்க நாடாருக்கும் நீங்க கேட்கணும். we are the custody of இந்து ரிலிஜன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களை பெருமைப்படுத்திய இந்துக்களுக்கு ஒரு காவலராக நின்ன தாளிங்க நாடாருக்கும் அதை நயனா நாகேந்திரன் கேசவநாயகம் தாளிங்க நாடார் இறக்கும் போது தூக்கிட்டு வந்தவரே கேசவநாயகன்ஜி தான். அப்புறம் அந்த கோரிக்கையும் அவங்க வைக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். நிறைய விஷயங்கள் போயிருக்க முடியும். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.